ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி பிரியா சமையல். நம்ம சத்து மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இங்கே சத்து மாவு கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இட்லி பொடி எல்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது சத்து மாவு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நட்ஸ் எல்லாமே நான் வந்து 100 எடுத்திருக்கேன். கம்பு 1/2 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/4 கிலோ, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, சிகப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ. இது எல்லாமே வந்து நைட்டே வந்து அலசி ஊற வச்சுக்க போகிறேன். இது மற்றதெல்லாம் 1/4 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மா 1/4 கிலோ, திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கொள்ளு, பெரிய சோளம், சின்ன சோளம், சிகப்பு அவுள், நிலக்கடலை, சம்பா கோதுமை, அது நிலக்கடலைனா வேர்க்கடலை, சிகப்பு காராமணி, சோயா, இது எல்லாமே வந்து 1/4 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை, பச்சை பட்டாணி, ஜவ்வரிசி, இதெல்லாம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். கருப்பரிசி, அது கைக்குத்தல் அரிசி, மூங்கில் அரிசி, பார்லி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது எல்லாமே 1/4 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் அலசி காய வைக்க போகிறேன். இங்கே மேலே உள்ளதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் மொத்தமே வந்து 27 பொருள் இருக்குது. நட்ஸ்லாம் தனியாக ஒரு 5 வகை இருக்குது. மொத்தம் ஒரு 32 பொருள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த மேலே உள்ளதை அலசி அதை வந்து முளைக்கட்டுறது எப்படின்னு அதை காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தான் இது எல்லாத்தையுமே அலசி மாடியில் நான் காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அப்புறம் வறுக்கணும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதெல்லாம் நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இன்றைக்கி காலைல நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தனித்தனியாக துணியில் நம்ம வந்து கட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி ஒரு ட்ரம்மில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ட்ரம்மோ இல்லை வந்து காற்று போகாமல் ஒரு இதில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுருந்து இதை நான் எப்படி முளை கட்டியிருக்கேன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.